மாயமான பேச்சுகள் யார்கிட்ட இல்லை, பிஜேபி சார்ந்தவர்களிடத்துல இல்லை. ஐசிங் டாக் கிடையாது, மாயமான பேச்சுகள். ஆனால் ஒட்டுமொத்த மாயமான பேச்சுகள் திராவிட கட்சிகளுக்கு இருக்கிறதுனால்தான் இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக கட்சிகளோ இல்லை அருமையான சகோதரன் திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றவர் அவரோ இல்லை மற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இதுவரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை. அதை நான் திட்டவட்டமாக நான் சொல்ல முடியும். பாருங்க, ஒரு பக்கம் இந்த ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, கிள்ளியும் விடுறது தொட்டிலும் ஆட்டுறது. அந்த கதை திராவிட கட்சிகள் இவங்க தான் கிள்ளி விட்டுறது. பாரு, உனக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க, மத மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. பிற்பாடு இவங்களே என்ன சொல்கிறது, இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, நாங்கள் உங்களுக்கு பண்ண மாட்டோம், இவங்களே தாளாட்டுறது. மத மாற்ற தடை சட்டத்தை யார் கொண்டு வந்தது தெரியுமா? அவங்க தான் கொண்டு வந்தாங்க. 2000 மத மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ திராவிட கட்சியில் தான் கொண்டு வந்தது, பிஜேபியை கொண்டு வந்தது. ஏன் அதை யாரும் பேச மாட்டாங்க? பிரதமர் மோடி அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ என்னுடைய விஷயம் அல்ல. என்னுடைய பைபிள் நான் சொல்லுது, அவர் எனக்கு பிரதமர், அவருக்கு அடங்கி நான் நடக்கணும். பிரதமர் தானே மேன்மை, அப்புறம் தானே முதலமைச்சர். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கலந்துரையாடுவதற்காக இணைகிறார் ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமுவேல் அவர்கள். வணக்கம் சார். சார், இந்த திராவிட கட்சிகளுக்கும் இந்த முஸ்லீமுக்கும் கிறிஸ்டியனுக்குமான உறவு எப்போ ஏற்பட்டுச்சு சார்? இவங்களை எப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி என்னென்னா பொய்யான கருத்துக்களை சொல்லி அவங்க கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இது எப்போ ஆரம்பிச்சது? இதோட வரலாறு என்ன சார்? அதாவது இந்த திராவிட கட்சிகள் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஐசிங் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சாற்றல் மிகுந்தவர்கள். இப்போது நான் கூட டாக்டர் கலைஞர் அவர் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பேச்செல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் யூடியூப்பில் போட்டு. என்னென்னா, பேச்சாற்றல் மிக்கவர்கள். கருத்துக்களுக்காக இல்லாமல் அவங்களோட பேச்சு தான். பேச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், கேட்கறதுக்கே இனிமையாக இருக்கும். அடுத்தது அந்த தமிழ் உச்சரிக்கும் அந்த காரியங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். இது கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நேச்சுரலாகவே பிடிக்கும். அது தமிழ் உச்சரிப்பு சொல்கிறேன். தமிழ் உச்சரிப்பு, தமிழின் இந்த அந்த காலத்து உடைய சரித்திரத்தை வைத்து பேசுவார் அருமையான டாக்டர் கலைஞர். இன்றைக்கி யாரும் பேசலை, இன்றைக்கி யாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரும் பேசலை. அருமையான முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் கூட, அவர் கூடவே இருந்து டாக்டர் கலைஞர் கூட இருந்து வளர்ந்தவர், அவருடைய மகன், அவருக்கு கூட அவரை மாதிரி பேச முடியலை. அதாவது டாக்டர் கலைஞர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து அரசர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு உதாரணமாய் கொண்டு வந்து அழகாக பேசுவார். ஸோ இவைகள் எல்லாம் கவர்ந்தது. கவரும் பொழுது அவருடைய பேச்சாற்றலில் பேச்சின் ஊடே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களாம் உண்மையான தெய்வத்தை வணங்குகின்றவர்கள், நீங்கள் உண்மை உள்ளவர்கள் அப்படின்னு நமக்கு ஐசிங் வைக்கும்போது என்ன ஆகுது, நேச்சுரலாக அவங்க மேலே பற்று ஏற்படுது. இவ்வளோதான், ஜஸ்ட் அன் ஐசிங். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட ஒரு பெரிய வருத்தம் ஒன்று இருக்கின்றது. என்ன வருத்தம்னா, அருமையான பிஜேபி தலைவர்கள் என்ன சொல்லணும், கிறிஸ்தவர்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கிறிஸ்தவர்கள் போல் நல்லவங்க யாருமே கிடையாது, நீங்கள் தான் உண்மை உள்ளவர்கள் அப்படின்னு ஒரு கருத்தை அப்படி சொல்லுங்கள், கிறிஸ்தவங்கெல்லாம் அப்படியே மாறிடுவாங்க. இந்த ஐசிங் டாக், இந்த மாயமான பேச்சுகள் யார்கிட்ட இல்லை, பிஜேபி சார்ந்தவர்களிடத்துல இல்லை. ஐசிங் டாக் கிடையாது, மாயமான பேச்சுகள். ஆனால் ஒட்டுமொத்த மாயமான பேச்சுகள் திராவிட கட்சிகளுக்கு இருக்கிறதுனால்தான் இன்னைக்கு அருமையான முகமதிய சகோதரர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் மேல் பற்றுதலாக இருக்கின்றார்கள். வேற ஒன்றுமே இதில் கருத்து. அதனை தாண்டி அவங்களுக்கு ஏதாவது சாதகமான திட்டங்கள் கொடுத்தாங்களா, அவங்களுக்கு ஏதாவது இடஒதுக்கீடு கொடுத்தாங்களா, அந்த மாதிரியான கேள்வி எழாமல் இல்லை சார். அதாவது இடஒதுக்கீடு கொடுத்தார்களா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, அருமையான டாக்டர் கலைஞர் கருணாநிதி இருக்கும் பொழுது ஒரு 5% இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி அவர் கொடுத்தார். நான் அதை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் உண்மையை பேச விரும்புகின்றேன். அவர் செய்தார்.
நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த இட ஒதுக்கீடு கொடுத்ததினாலே நாங்கள் பயனடைந்தோமா என்று சொல்லி அடுத்த கேள்வியை நம்ம பார்க்கணும். எப்படி இல்லைன்னு சொல்றீங்க சார்? இட ஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தீங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இட ஒதுக்கீடு இருக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், கட்டாயம் செய்கிறேங்க, வெயிட் பண்ணுங்க, கட்டாயம் வந்துடுங்க, இப்போ வந்துடுங்க, அப்போ வந்துடுங்க. இப்படி தான் போயிட்டே இருந்துச்சு காலம் முழுக்க. அதுக்கு ஒரு உதாரணம் இப்போ நான் சொல்கிறேன். மறுபடியும் பல பேட்டிகள் இதை சொல்லிட்டேன், மறுபடியும் நான் சொல்கிறேன். நம்முடைய சட்டசபை தேர்தல் கடந்த நாட்களில் நடந்தபோது, கடந்த வருடங்களில் நடந்த பொழுது அருமையான திராவிட முன்னேற்ற கழக ஒரு வாக்கு உரிமையில் அவங்க சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு நாங்கள் ஒரு வாரியம் அமைத்து அவர்களுக்கு உதவி செய்வோம் என்று சொன்னார்கள். இப்போ 3.5 வருஷம் காலம் ஆயிடுச்சு. இப்போ தான் வாரியம் அமைச்சிருக்கிறாங்க. அந்த வாரியத்தில் இப்போ தான் தலைவர்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. மாவட்ட ரீதியாக தலைவர்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. உடனே எங்கள் ஆட்களுக்கு என்ன ஆகுதுன்னா, கிறிஸ்தவ மக்களுக்கு பத்தியா சொன்னதை செய்துட்டார். எப்போ செய்வார்? 3.5 வருஷம் ஆயிடுச்சு. பெரிய லாங் ப்ராசஸ் சார். ஆக்சுவலான ப்ராசஸ் பெரிய ஒரு டைம் எடுக்கக்கூடிய ப்ராசஸ். அவசியமே இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், எடுத்த உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு நீ உதவி செய்யணும் அவசியமே கிடையாது. இப்போது ஒரு பகுதியை முதல்ல எடுத்துங்க, ஒரு சென்னையை எடுத்துங்க. சென்னையை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்க கிறிஸ்தவ ஊழியர்? முதல்ல அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. அடுத்தது திருச்சி எடுத்துக்கிடுங்க, அடுத்தது மதுரை எடுத்துடுங்க, அடுத்தது விருதுநகர் எடுத்துங்க, அடுத்தது ராமேஸ்வரம் எடுத்துங்க, அடுத்தது கன்னியாகுமரி எடுங்க, அடுத்தது கிருஷ்ணகிரின்னு எடுங்க. இப்படி பகுதி பகுதியாக போங்களேன், மாவட்டமாக போங்களேன். நீ ஒன்றுமே செய்யலையே. சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம். என்ன செய்த நாங்கள் சொல்கிறதுக்கு? வாயில் தான் அழகாக வடை சுடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த கதையில் போயிட்டுருக்குது. அப்போது கிறிஸ்தவனுக்கு ஒன்றும் இவங்க சாதகமாக ஒன்றும் செய்யலை. அதுதான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ அடுத்தது இன்னொரு அதிலே ஒரு கேள்வி வருது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கிறிஸ்தவ ஊழியர்கள் நாங்கள் சொன்னோமே தவிர கிறிஸ்தவ போதகர்களுக்கு இல்லை. என்ன வித்தியாசம்? ஊழியர்கள், அதாவது திருச்சபை ஊழியர்கள்னு சிலர் இருப்பாங்க. நாங்கள் அவங்கள செக்ஸ்டன் சொல்லுவோம். அது அவங்க என்ன செய்வாங்கன்னா, சர்ச்சை சுத்தம் பண்ணுறவங்க, சர்ச்சுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் பொருள்களை சரியானபடி வைக்கிறவங்க, பராமரித்து கொண்டு இருப்போம், அவர்கள் தான் ஊழியர்கள்னு சொல்லுவோம். அப்போ இவங்க யாருக்கு தான் செய்ய போகிறாங்க? அப்படிப்பட்டவங்க தான் செய்ய போகிறாங்க, போதகர்களுக்கு கிடையாது. சரியா? ஸோ அதுலேயும் இவங்க வித்தியாசப்படுது. அதனால தான் இவங்களால் என்ன பண்ண முடியல, இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அது எப்படி செய்யணும் இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஒரு சர்ச்சுக்கு எவ்வளோ ஊழியர் இருப்பாங்க சார்? அவங்க எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானவங்க அந்த சர்ச்சில்? ஊழியர்னு ஒருத்தர் தான் இருப்பாங்க. போதகர்னு சில திருச்சபைகளில் 3 பேர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க, சில திருச்சபைகள் ஒருத்தர் தான் இருப்பாங்க. இப்போ போதகர் சொல்கிறது தான் எல்லாமே நடக்கும். அங்கே ஊழியர் சொல்கிறது நடக்காது. ஊழியர் தானே அவருக்கு மேலே இருக்கிறது தானே போதகர். அப்போ போதகர் நம்ம கையில் இருந்தால் நல்லது. ஊழியர் கையில் இருந்து என்ன பண்ண முடியும்? அதுலேயே அவங்களுடைய திட்டங்கள் எவ்வளோ மோசமான திட்டம் தெரிஞ்சு போச்சா? இது மோசடி திட்டம். அது இப்படிப்பட்ட காரியங்கள் செய்துட்டு இருக்கிறாங்க. அதனால் திராவிட கட்சிகள் எங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்தாலும் சொன்னால் ஒன்றுமே செய்யலை. அல்லது யாராவது கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இப்போ நான் அப்படி சொல்கிறதுனால நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஒருவேளை இந்த திமுக அரசாங்கமோ இல்லை அண்ணா திமுக அரசாங்கமோ கிறிஸ்தவர்களுக்கு இதை செய்தார்கள் அப்படின்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அடுத்த ஒதுக்கீடும் அமலுக்கு வரல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முழுசா பயன்பாட்டுக்கு வரல. அமலுக்கு வந்துடுச்சு. ஓகே, அமலுக்கு வந்துடுச்சு, பயன்பாட்டுக்கு இல்லை. சார், தெலுங்கானா மாநிலத்தோட தலைநகர் ஹைதராபாத்தில் மசூதியை நோக்கி ராமர் அம்பு விடுற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க ஒரு வேட்பாளர். அது சர்ச்சையை கிளப்புது மிகப்பெரிய லெவலில். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு பாஜக வேட்பாளரே ஆனால் அவங்க தெரியாம செஞ்சுட்டேன், இல்லை நான் அதெல்லாம் எய்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை தான் இப்போ நான் சொல்ல வந்தேன். நீங்கள் அதை திரும்ப நீங்களே சொல்லிட்டீங்க. என்னன்னா, நான் எத்தச்சே ஏதோ ஒன்று அப்படி பார்க்க அவர் வேணுன்னு என்னை முறைச்சி பார்க்குறாருங்கன்னு சொன்னா அது ஒரு கருத்தில் எடுத்துக்கொள்ள முடிஞ்ச ஒரு காரியமாக அது. அதாவது எதையும் அதுவும் வேட்பாளராக இருக்கிறவங்க தனக்கு வாக்குகள் வேணும் தான் நினைப்பாங்களே தவிர யாரும் பகைச்சிக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் வர்ற நேரத்தில் மட்டும்தான் எல்லாரும் ரொம்ப சாதகமாக எல்லாருக்கும் பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அவங்களுடைய ஒரே ஏம் என்னவாக இருக்கும், எப்படியா நான் ஜெயிக்கணும். ஸோ ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை செய்வாங்களான்னா நிச்சயமாக செய்ய மாட்டாங்க.
நீங்களே அவங்க சொல்லிட்டீங்க, நான் அதை நினச்சி நான் செய்யலைன்னு அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுதான் நிச்சயமாக உண்மையாக கருத்தாக இருக்க முடியும். அதை வேறுபட்டு வேறு கருத்தாக இருக்க முடியாது. ஏனென்றால் இன்றைக்கி எல்லா கட்சிக்காரர்களுக்கும் நல்லா தெரியும் சிறுபான்மையினுடைய வாக்குகள் நமக்கு வேணும் என்று சொல்லி. அதனால் நிச்சயமாக அது எதிர்த்து செய்ய மாட்டாங்க. இப்போ ராமர் அப்படியே அம்பு ஏற மாதிரி போட்டால் தான் என்ன? இப்போ நான் அடுத்த கேள்வி கேட்குறேன். இப்போ போட்டோன்னா உடனே எழுதிட போகிறாரு அவருங்க. சும்மா ஏதாவது பேசணுன்றதுக்காக அதை பேசக்கூடாது. அது மசூதியை நோக்கி இருக்கட்டுங்க. நான் என்ன சொல்கிறேன், ராமர்லாம் உயிரோடு இருக்கிறாரா? முதல்ல மசூதி மேலே அம்பை ஏறுறதுக்கு நான் கேட்குறேன் கேள்வி. சும்மா ஏதோ ஒரு படத்தை போட்டாங்கன்றதுக்கு உடனே அதையே கையில் பிடிச்சிக்கிட்டு வீணாக ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு அதை எதிர்த்து பேசிக்கிட்டு முட்டாள்தனமான காரியம். வாழ்க்கையில் நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரங்க. பல காரியம் நம்ம செய்யணும். அதுக்கு இன்னும் உண்டான காரியத்தை நம்ம பாரு. ராமரை எழுதாங்க, மசூதியை எழுதாங்க. என்னங்க இது வம்பா இருக்குது இதெல்லாம்? இன்றைக்கி நான் ஒரு பஸ்ஸில் ஏறுறேன்னு வச்சுக்கிட்டுங்க. பஸ்ஸில் ஏறும்போது அந்த பஸ்ஸுடைய சத்தம் பயங்கரமாக இருக்குது. ஐயோ இவ்வளோ பெரிய சத்தம் போடுது இந்த பஸ்ஸு, இது என்னை போய் ஊர் போய் சேர்க்குமா அப்படின்னு நான் நினச்சா நான் இருக்கிற இடத்துல நிற்க வேண்டியது தான். எந்த பஸ்லையும் ஏற முடியாது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே ஓடுற அத்தனை பஸ்ஸும் சத்தம் தான் போடுது பயங்கரமாக. அமைதியாக போகிற பஸ்ஸே கிடையாது. லோடன்னு ஆடிக்கிட்டு என்ன நம்ம உயிரை வாங்கிட்டு தான் போய் சேர்க்கும் அந்த பஸ்ஸு. சரிங்களா? அதுக்காக நான் பஸ்ஸில் ஏறாமல் இல்லையே. அதனால் நம்முடைய கருத்துக்களும் அப்படி இருக்கணும். சும்மா போட்டு எவனா ராமருக்கு அம்பை வச்சு எய்தான், மசூதியை பார்த்து எய்தான், இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான பேச்சுகள். இதை நான் உண்மையாகவே நான் அதை சரின்னு சொல்ல மாட்டேன். சும்மா வீணாக பேசுவதற்காக பேசக்கூடாது, புத்தியோடு கூட பேசணும். சார், இத்தனை வருட காலமாக கிறிஸ்தவர்களுக்கு திருமாவளவனாக இருக்கட்டும், திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், எந்த வகையில் ஏதாவது ஒரு உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? உங்களோட அனுபவத்தில் இது பாராட்டத்தக்க ஒரு விஷயம். நீங்கள் ஒரு சிறுபான்மையினராக இருக்கீங்கன்னு இன்னுமே ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை நாங்கள்லாம் வளர்ந்துட்டோம், எங்களுக்கு இந்த அளவுக்கு இவங்களோட ஆதரவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே எங்களை பார்த்துக்க போகிறோம், இவங்க ஏன் எங்களுக்கு ஆதரவு பண்ணுற மாதிரி பொய்யா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? உண்மையான ஒரு கருத்தை நான் சொல்லணுன்னா என் மனம் விட்டு நான் பேசுகிறேன். ஒருவேளை பார்க்குறவங்க கூட என்ன இவரா இப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. 2020 வரைக்கும், 2020ஆம் ஆண்டு வரைக்கும் நான் முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அங்கமாக இருந்தவன் நான். சரிங்களா? திராவிட முன்னேற்ற கழகம்னா என் உயிர் மாதிரி நான் வைத்திருந்தேன். ஆனால் இதுவரைக்கும் எந்த விதத்திலும் எந்த வகையிலும் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுமே செய்யலை. அடுத்தது சில காரியங்களை நேரடியாக நான் பார்த்தேன். அதை நான் இங்கே பொது இடத்துல நான் சொல்ல முடியாது. அவர்கள் செய்த தவறான காரியங்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான காரியங்கள் இல்லை, பொதுவாகவே மக்களுக்கு, கிறிஸ்தவர்கள் நான் ஏன் பார்க்கணும், பொதுவாகவே அவர்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாததினாலே நான் பிற்பாடு தான் திமுக என்ற கட்சியை விட்டு விலகி பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் ஆதரவு கொடுக்க நான் முற்பட தொடங்கினேன். அதனால் இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக கட்சிகளோ இல்லை அருமையான சகோதரன் திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றவர் அவரோ இல்லை மற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இதுவரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை. அதை நான் திட்டவட்டமாக நான் சொல்ல முடியும். சார், ஹிந்துலேருந்து கிறிஸ்டியன்ஸுக்கு மதம் மாறுதல் அப்படின்றாங்க. அது ஏன் நடக்குதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க? அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ்க்காக இருந்தால் ஓகே, பட் இவங்க மாத்துறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எல்லாத்தோட மனநிலையும் இப்படி இல்லை, சில பேர் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் ஒரு சரியான ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பொதுமக்களுக்கு. அதாவது இப்போ யாரையும் மாற்றுறது கிடையாது, யாரையும் மாற்றவும் முடியாது. இப்போ நான் ஒரு 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன், எங்கள் மதத்துக்கு மாறிடுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு ஒரு இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லை இந்த பள்ளிகளில் நீங்கள் ஃப்ரீயாக படிக்க முடியும், இந்த காலேஜில் நீங்கள் இலவசமாக படிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு மதத்துக்கு ஒரு மானிட்டரி ஒரு பண ரீதியிலான ஒரு விஷயங்கள் கிடைக்கும்ன்றனால காரணத்தினால மாறுறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்படி மாற்றுறாங்களா உள்ளுக்குள்ளே? இப்போது நீங்கள் சொல்கிற ஒரு கருத்தை இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் அட்மிஷன்ஸ் எல்லாரும் தேடுறாங்க. இப்போ ஸ்கூல் அட்மிஷன்ஸ், காலேஜ் அட்மிஷன்ஸ் போவாங்க. இப்போ நீங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் இலவச கல்வி தரோன்னு சொல்லி எந்த ஒரு கல்லூரின்னு சொல்லவில்லை, எந்த ஒரு பள்ளியும் சொல்லலை, எந்த கிறிஸ்தவ பள்ளின்னு சொல்லி எந்த கிறிஸ்தவ கல்லூரின்னு சொல்லவே இல்லை. இதெல்லாம் ஒரு தவறான கருத்து.
அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற கருத்துக்கள்லாம் ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்பதாக அப்போது வெளிநாட்டிலேருந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்து கிறிஸ்தவர்கள் ஸ்தாபனத்தின் மூலமாக அப்போ ஃபீடிங் தி புவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்தாபனமே இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஆனால் இப்போ இந்தியாவுக்கு வரல. அது ஃபீடிங் த புவர்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ இந்தியா புவர் இல்லைன்னு சொல்லி அவன் நிறுத்திட்டான். அவன் வர்றதே கிடையாது. அது ஒரு கிறிஸ்தவ அமைப்பா சார்? கிறிஸ்தவ அமைப்பு. அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்குது. ஃபீடிங் த புவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்தாபனமே இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்பதாக அவன் நிறுத்திட்டான் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன சொல்லிட்டான், இந்தியா இப்போ புவர் நாடே இல்லைன்னு சொல்லிட்டான். அடுத்தது அந்த சமயத்தில் அப்போ நீ என் சர்ச்சுக்கு நீ வந்தாதான் இந்த சாப்பாடு உனக்கு கிடைக்கும், என் சர்ச்சுக்கு வந்தாதான் உன் கல்வி உதவி தொகை நாங்கள் தர முடியும். அப்போ சர்ச்சில் நீ மெம்பர் ஆகணும், சர்ச்சில் மெம்பர் ஆகி நீ கிறிஸ்தவனாக மாறினாதான் இந்த சலுகையை நாங்கள் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கோட்பாடு இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கடந்த ஒரு 20 வருஷ காலகட்டத்தில் அப்படிலாம் இல்லவே இல்லை. இதெல்லாம் பொய்யாக பரப்பி விடுகின்ற ஒரு செயல். மறுபடியும் இந்த காரியத்தை யார் சொல்கிறான்னா பிஜேபி சொல்லலை, மறுபடியும் திராவிட கட்சிகள் தான் சொல்கிறாங்க. அவங்க தான் இதெல்லாம் வேண்டுமென்றே சொல்லி ஒரு பாருங்கள், ஒரு பக்கம் இந்த ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, கிள்ளியும் விடுறது தொட்டிலும் ஆட்டுறது. அந்த கதை திராவிட கட்சிகள் இவங்க தான் கிள்ளி விட்டுறது. பாரு உனக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க, மத மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. பிற்பாடு இவங்களே என்ன சொல்கிறது, இல்லை அப்படிலாம் இல்லை, நாங்கள் உங்களுக்கு பண்ண மாட்டோம், இவங்களே தாளாட்டுறது. இப்போது அருமையான அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தார்கள். மத மாற்ற தடை சட்டத்தை யார் கொண்டு வந்தது தெரியுமா? அவங்க தான் கொண்டு வந்தாங்க. 2000 மத மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ திராவிட கட்சியில் தான் கொண்டு வந்தது, பிஜேபியை கொண்டு வந்தது. ஏன் அதை யாரும் பேச மாட்டுறாங்க? ஏன் அதை யாரும் நினைவு கூற மாட்டுறாங்க? ஒரிசாவில் 120 திருச்சபைகளை எரித்தார்கள் 2006 நினைக்கிறேன். 2006 2007 சரியா ஞாபகம் இல்லை. பீகாரில் 120 திருச்சபைகள் கொளுத்தினார்கள். அந்த சமயத்தில் யார் ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி. ஏன் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க? மறுபடியும் மணிப்பூருக்கே நான் வரேன். 209 திருச்சபைகளை கொளுத்திட்டாங்க. சரி, அது உண்மைதான், நான் பார்க்கல, நானும் இந்த மாதிரி மீடியாவில் கேள்விப்பட்டேன். ஆனால் அங்கே இருக்கிற பிஷப்பில் நீங்கள் கால் பண்ணி பேசினேன். நான் என்ன பிஷப் இல்லை, என்னுடைய போதகர்கள் 3 பேர். அவங்க பகுதியில் நடக்கல, அவங்க போய் வேற பகுதியில் ஒரு சின்ன கிராமத்தில் நடக்கிற ஒரு காரியம். அதே நேரத்தில் 150 இந்து கோயில்கள் நொறுக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது. அதை யாரும் சொல்லவே இல்லையா? எந்த மீடியாவை சொல்லிச்சா? 209 சர்ச்சை உடைச்சாங்கன்னு சொல்லிச்சு, 150 கோயிலை உடைச்சாங்க அதே பகுதியில் எந்த மீடியாவை சொல்லிச்சா? பிபிசி மட்டும் சொல்லிச்சு. இது பிபிசி நியூஸ். அவங்க மட்டும் வெளிநாட்டில் உள்ள பிபிசி நியூஸ், இந்தியாவில் உள்ள பிபிசி நியூஸ் இல்லை, வெளிநாட்டில் பிபிசி நியூஸ் கிளியராக சொல்கிறாங்க 250 churches were burnt and at the same time 150 temples were burnt அப்படின்றாங்க. அப்போது 2 சைடும் பிரச்சனை, தப்பு தான், 2 சைடும் தவறு இருக்குது. அதை தான் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதனால் இதை நம்ம மக்கள் புரிந்து கொள்ளணும். ஒருத்தரை மட்டும் நம்ம சாடிக்கிட்டு அவங்க சரியில்லைன்னு சொல்கிறது சரியில்லை. நம்ம பக்கமும் இருக்கிற பிரச்சனையை நம்ம பார்க்கணும். இப்போ நான் யோகியமாக இருந்தால் என்ன யாரை என்னங்க பண்ண முடியும்? எந்த அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? எந்த அரசாங்கம் வந்தால் எனக்கு என்ன வந்தது? நான் நல்லவனாக இருக்கும்போது என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ நல்லவனாக இருந்துட்டு போயேன். அதை தானே கிறிஸ்து சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்கிறாரு. நீ நல்லவனாக இரு, நன்மை செய்யி அப்படின்றாரு. யாருக்கு நன்மை செய்யணும்? உன் எதிராளிக்கு நன்மை செய்கின்றார். எந்த கிறிஸ்தவம் அதை செய்தான்? உன் பக்கத்து வீட்டுக்காரன் கல்லை விட்டு எரிஞ்சா உடனே அவன் மேலே வழக்கு தொடுக்கிற. நீ அவன்கிட்ட போய் நேரடியாக பேசி எதுக்கு இப்போ கள்ளத்துக்கு அடிக்கிற, இதனால என்ன ஆச்சு, உனக்கு எனக்கு என்னப்பா பிரச்சனை, சரிப்படுத்துற, ஏன் வழக்குக்கிட்டு போகணும்? என் பைபிள் சொல்லுது நீ கோர்ட்டுக்கே போகாதன்னு சொல்லுது. வழக்காடாதே அப்படின்னு போட்டிருக்குது. உன்னை எதிராளியோட வழக்காடாதே அப்படின்னு போட்டிருக்குது. எந்த கிறிஸ்தவம் அதை செய்தான்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திருச்சபைகள்லாம் வழக்கு இருக்குதுங்க, கோர்ட்டில் வழக்கு இருக்குது. இதுக்கு போங்க, ஹைகோர்ட்டு, சென்னை ஹைகோர்ட்டில் போய் டிவோர்ஸ்ன்னு சொல்லி ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, அங்கே போய் பாருங்கள், 95% கிறிஸ்டியன்ஸ் தாங்க டிவோர்ஸ் கேஸ் அங்கே இருக்குது. அப்போ என்ன கிறிஸ்தவ நீ? இதை தானே பிஜேபிக்காரங்க சொல்கிறாங்க. ஏப்பா நீ முதல்ல சரியாகன்றாங்க, நீ ஏன் அவனை போய் திட்டுற?
அதை தான் நானும் சொல்கிறேன். முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போட்டு அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்ப நீ எடு. இது பைபிள் சொல்கிற விஷயம். இது எந்த கிறிஸ்தவனா செய்கிறானா? ஏதோ ஒரு அரசியல்காரன் உன்னை தூண்டி விடுறான், நீ நல்ல உன்னுடைய அமைதியை கெடுக்கிறான். அவன் சொல்கிறதை கேட்டுட்டு அவனுடைய அரசியல் ஆதாயத்திற்காக, வியாபாரத்தின் ஆதாயத்திற்காக அவன் பிஜேபியை எதிர்க்கிறான். அதை உன்னை வச்சு பயன்படுத்திக்கிறான். கிறிஸ்தவனாக இருக்கிற உன்னை பயன்படுத்திக்கிறான். முகமதியராக இருக்கிற உன்னை பயன்படுத்திக்கிறான். சிறுபான்மையாக இருக்கிற உன்னை பயன்படுத்திக்கிறான். சிறுபான்மையின் மேலே நான் உன்னை அக்கறையாக இருக்கேன்னு சொல்லி உன்னை பயன்படுத்திக்கிறானே தவிர இன்னைக்கு சிறுபான்மையே நாங்கள் கிடையாது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. நாங்கள் சிறுபான்மையே கிடையாதுங்க. ஒரு காலத்தில் நாங்கள் 1% இருந்தோம், 2% இருந்தோம். இன்றைக்கி நாங்கள் திட்டவட்டமாக நான் சொல்ல முடியும், we are 26 to 27% இன் இந்தியா. சரிங்களா? நாங்கள் ஒன்றும் சிறுபான்மையினரே கிடையாது. கிறிஸ்தவ சிறுபான்மையிலே கிடையாது. ஒருவேளை டேட்டா படி ஒருவேளை சிறுபான்மையினராக இருக்கலாம். அதாவது பேரை மாற்றாமல் அல்ல டிசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமேலே ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன். அநேக பேராயருடைய கிறிஸ்தவ பேராயர்னு சொல்கிறாங்க இல்லையா, கிறிஸ்தவ மத போதகர்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க டிசியை கொஞ்சம் எடுத்து பாருங்க, ஹிந்துன்னு இருக்கும். ஆனால் யார் அவங்க? மத போதகர்கள், பேராயர்கள், ஹிந்துன்னு இருக்குங்க. இதை கணக்கிட்டு தான் சிறுபான்மைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிறுபான்மையில் கிடையாது, நாங்கள் பெரும்பான்மை ஆகிட்டோம். எந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம்ஸும் உங்களுக்கு தேவையில்லை அப்படி நினைக்கிறேன்? தேவையில்லைங்க. எதுக்கு ஸ்பெஷல் ஸ்கீம்? இன்றைக்கி ஒரு சராசரி மனிதனுடைய சம்பளம் வந்து இன்றைக்கி 1000 ரூபாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். என்ன அது 30 நாட்கள்னு வேணாம், 26 நாட்கள்னு வச்சுக்கோ. 26,000 ரூபாய் ஒரு சராசரி மனுஷன் சம்பாதிக்கும் போது என்ன ஸ்கீம் எங்களுக்கு தேவை? 26,000 ரூபாயில் நீ வந்து குடும்பத்தை நடத்த முடியலைன்னா அப்படி மனுஷனே கிடையாது. அதை நான் சொல்லுவேன். அதனால் இதை புரிந்து கொண்டு மக்கள் நடக்கணும். நல்ல கருத்துக்களை சொல்கிறேன். நீங்கள் திரும்ப திரும்ப என்னை வந்து அரசியல் நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ வரைக்கும் நான் பிஜேபி உடைய கட்சியின் மெம்பரே கிடையாது, உறுப்பினரே நான் கிடையாது. நான் உறுப்பினராக இன்னைக்கு வரைக்கும் நான் சேரல. ஆதரவு தான் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நல்லதை செய்கின்றார்கள், நன்மையானதை மக்களுக்கு என்று கொண்டு வரணும்னு விரும்புகின்றார்கள். அதனால் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன். சார், எனக்கு இந்த சமயத்தில் ஒரு டவுட் கேட்க சொன்னது சார். நீங்கள் பிஷப்பாக இருந்து ஒரு கட்சியில் மெம்பர் ஆகலாமா? நீங்கள் அரசியல் கருத்தை பகிர்ந்துக்கலாமா? பைபிள் என்ன சொல்லுது சார்? இதை பற்றி ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கா? நல்ல ஒரு காரியங்க. பைபிள் வந்து நல்ல ஒரு திட்டமான ஒரு காரியத்தை என்ன சொல்லுதுன்னா, அதிகாரிகளை வைப்பதும், அதாவது ஜனாதிபதி, பிரதமர்கள், முதலமைச்சர்கள் வைப்பதும் ஆண்டவர் தான். அந்த ஆண்டவரை நினைத்தால் இவர்களை தள்ளியும் விட்டு விடுவார். ஓகே, இது ஒரு பைபிளுடைய வசனம். அடுத்த பைபிள் வசனம் என்ன சொல்லுது? உன்னுடைய அதிகாரி கொடுமையானவனாக, பயங்கரமானவனாக, உனக்கு எதிரானவனாக இருந்தாலும் அவனுக்கு அடங்கி நட அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த கருத்தை மேற்கொண்டு தான் நான் நிச்சயமாக சொல்ல முடியும், பிரதமர் மோடி அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ என்னுடைய விஷயம் அல்ல. என்னுடைய பைபிள் நான் சொல்லுது, அவர் எனக்கு பிரதமர், அவருக்கு அடங்கி நான் நடக்கணும். அதே மாதிரி முதலமைச்சருக்கு சொல்ல முடியாது இல்லை சார்? பிரதமர் தானே மேன்மை, அப்புறம் தானே முதலமைச்சர். அதாவது ஒரு வீட்டில் யாருன்னா தகப்பன் தான் முதல்ல, ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அப்புறம் தான் இது இல்லையா? நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றிங்க.